எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். சென்னை அடையாறு முகத்வார பகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு. முகத்வாரத்தை அகலப்படுத்தும் பணியை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை, தென்காசி, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் அலர்ட். அதிமுக கூட்டணிக்கு யாரையும் அழைக்கவில்லை. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பதிலடி. மக்களை காப்பாற்ற யார் வந்தாலும் அவர்களை தூக்கி கொண்டாடுவோம் எனவும் கருத்து. பீகாரில் இந்தியா கூட்டணியில் தொடரும் குளறுபடி. 10 தொகுதிகளில் நேரடி தொகுதிகளில் மோதும் காங்கிரஸ், ஜேடியு. தங்கத்தின் விலை மீண்டும் உயர்ந்தது. சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 92,320 ரூபாய்க்கு விற்பனை. இனி விரிவான செய்திகள். சென்னை ஸ்ரீனிவாசபுரம் அருகே அடையாறு கடலில் கலக்கும் முகத்வாரத்தில் நடைபெறும் தூர்வாரும் பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு செய்தார். பணிகள் குறித்து கேட்டறிந்த முதலமைச்சர் அகலப்படுத்தும் வேலைகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது அமைச்சர் மா. சுப்பிரமணியன் உடன் இருந்தார். தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கியுள்ளது. சென்னை, தென்காசி, கன்னியாகுமரி, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழையை பொறுத்து முடிவுகளை எடுக்கலாம் என தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. பீகாரில் சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தேஜஸ்வியை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தி இந்தியா கூட்டணி களம் இறங்கியுள்ளது. எனினும் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ், ஜேடியு இடையே குளறுபடி நிலவுகிறது. இரு கட்சிகளும் 10 தொகுதிகளில் நேரடியாக மோதுவதால் அது பாஜகவிற்கு சாதகமாக அமைந்துவிடும் சூழல் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 2 மணி நேரத்தில் 23 மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழையும், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், ராணிப்பேட்டை, புதுக்கோட்டை, தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. SBI வங்கியின் UPI உள்ளிட்ட இணைய சேவைகள் முடங்கியுள்ளன. பராமரிப்பு பணிகளுக்காக நெஃப்ட் சேவைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. மீண்டும் 2:10 மணியளவில் இயல்பு நிலை திரும்பும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடைப்பட்ட நேரத்தில் ATM உள்ளிட்ட சேவைகளை பயன்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நடிகர் கருணாஸின் மகன் கென் கருணாஸ் இயக்கி நடிக்கும் படத்தின் பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வெற்றிமாறன், RJ பாலாஜி, விஷால் உள்ளிட்ட பிரபலங்கள் கலந்து கொண்டனர். பள்ளிக்கூட பின்னணியில் நடக்கும் இந்த கதையில் மலையாள நடிகர் சுராஜ், தேவதர்ஷினி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். GV பிரகாஷ் இசையமைக்கிறார். அதிமுக யாரையும் கூட்டணிக்கு அழைக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பதிலடி கொடுத்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தை அதிமுக கூட்டணிக்கு அழைப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. இதை மெய்ப்பிக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கருத்து தெரிவித்திருந்தார். EPS கூட்டணி முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்பட்டது. இதற்கு விளக்கமளித்துள்ள செல்லூர் ராஜு, எந்த காலத்திலும் அதிமுக யாரையும் கூட்டணிக்கு அழைத்ததில்லை என கூறியுள்ளார். தங்கள் கொள்கையோடு மக்களை காப்பாற்ற யார் வந்தாலும் அவர்களை தூக்கி கொண்டாடுவோம் என்றும், அதே வேளையில் காலை கடித்தால் தூக்கி காலுக்கு கீழே போட்டு மிதிப்போம் என்றும் காட்டமாக தெரிவித்துள்ளார். தங்கம் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 320 ரூபாய் உயர்ந்து 92,320 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமிற்கு 40 ரூபாய் அதிகரித்து 11,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இறங்கு முகத்தில் இருந்து தங்கம் மீண்டும் உயர்ந்ததால் முதலீட்டாளர்கள் மற்றும் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.
என்றும் உங்களுடன் மை இந்தியா.